அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இன்று நாம் பேசப்போவது உலகை உலுக்கிய உள்ளங்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கிய அதிகாரத்தின் இருண்ட விழிகளை திறந்து காட்டிய ஒரு விவகாரத்தை பற்றி. கடந்த 2025 நவம்பர் மாதங்களிலேயே எப்ஸ்டீன் ஃபைல் தொடர்பான ஒரு முக்கியமான ஃபைல் வெளியாகப் போகிறது என்று நாம் காசா அப்டேட் நிகழ்ச்சிகளில் மீண்டும் மீண்டும் எச்சரித்தோம். அந்த எச்சரிக்கை வெறும் சொற்கள் அல்ல, அது உலகின் அரசியல் சக்திகளின் நெஞ்சத்தை நடுக்கும் ஒரு பேரிரைச்சல். அந்த ஃபைல் வெளியானால் உலகம் முழுவதும் ஒரு பரபரப்பான அதிர்ந்து போன சூழல் உருவாகும். அந்த உண்மையை, அந்த கம்பளி பொய்களை, அந்த இருண்ட ரகசியங்களை மண்ணுக்குள் புதைக்க அமெரிக்காவும் அதன் கூட்டு நாடுகளும் என்ன வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருப்பார்கள் என்றும் நாம் சொன்னோம். அதைத்தான் இப்போது செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த காலத்தில் உலகின் காரணத்தை திசை திருப்ப ஒரு பரபரப்பு சூழலை கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஈரான் எந்த நேரத்தில் தாக்கப்படலாம், ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தும் என்ற அந்த பயங்கரமான சூழ்நிலையை உருவாக்கியிருக்கிறார்கள். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கிரீன்லாந்தை பற்றி பேசியது, வெனிசுலாவுக்குள் நுழைந்து அதன் தலைவர் நிக்கோலஸ் மதுராவை தூக்கி கொண்டு வந்து இந்தியாவின் மீது வரி தாக்குதல் தொடுக்க மிரட்டியது, இவை எல்லாவற்றுக்கும் பின்னணியாக இந்த எப்ஸ்டீன் ஃபைல் என்கிற விஸ்வரூபமான விவகாரம்தான் இருக்கிறது. ஆழமாக, விவகாரமாக இந்த இருண்ட உலகை புரிந்து கொள்வோம். பகுதி 1. ஜெஃப்ரி எப்ஸ்டீன். யார் இந்த மனிதர்? ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஒரு பெயர், ஆனால் அந்த பெயருக்கு பின்னால் இருக்கும் வரலாறு உலகின் முகத்தை மாற்றிய ஒரு இருண்ட சக்தி. அவர் ஒரு கணித ஆசிரியராக தனது வாழ்க்கையை தொடங்கினார். அமெரிக்காவில் குடியேறிய ஒரு வழக்கமான மனிதர். ஒரு உண்மையை கவனத்தில் கொள்ளுங்கள், ஜெஃப்ரி எப்ஸ்டீனுக்கு எந்த பல்கலைக்கழகத்திலும் பட்டம், டிகிரி எதுவும் இல்லை. முறையான பட்ட படிப்பு கூட இல்லாதவர். ஆனால் பிள்ளைகளுக்கு கணிதத்தை சிறப்பாக கற்பிக்கக்கூடிய திறமை அவரிடம் இருந்தது. இதுதான் அவரது வாழ்க்கையை மாற்றிய முதல் திருப்பம். ஒரு கதை. தனது குழந்தைக்கு கணிதம் நன்றாக படிக்க வைத்ததில் மகிழ்ச்சி அடைந்த ஒரு தந்தை எப்ஸ்டீனை பார்த்து, நீங்கள் இங்கே இருக்க வேண்டியவர் அல்ல, நான் உங்களை அமெரிக்காவுக்கு அழைத்து செல்கிறேன். வால் ஸ்ட்ரீட்டில் உங்கள் பெரிய வாய்ப்புகள் காத்திருக்கின்றன என்றார். அவர் அமெரிக்கா சென்றார். வால் ஸ்ட்ரீட்டில் ஒரு பெரிய நிறுவனத்தில் உயர்ந்த பதவி கிடைத்தது. சில ஆண்டுகளுக்குள் தனது சொந்த முதலீட்டு நிறுவனத்தை துவக்கினார். செல்வம் குவிந்தது, புகழ் கிட்டியது. வால் ஸ்ட்ரீட்டில் பேசப்படும் ஒரு பிரபலமான நபராக உயர்ந்தார். 2ஆம் பகுதி. எப்படி சக்தி குவிந்தது. உலக தலைவர்களுடனான இணைப்பு. வால் ஸ்ட்ரீட் என்பது பணம் மற்றும் அதிகாரத்தின் இருதயம். ஃபேஸ்புக், மெட்டா, எக்ஸ், முன்னாள் ட்விட்டர், கூகுள் போன்ற பிரபாண்டமான நிறுவனங்கள் இயங்கும் இடம். இந்த உலகில் தான் எப்ஸ்டீனின் நிறுவனம் இயங்கியது. இங்குதான் உலகின் மிகப்பெரிய சக்தி மையங்களுடன் அவரது இணைப்பு ஏற்பட்டது. டொனால்ட் ட்ரம்ப். தற்போதைய அமெரிக்க அதிபர். 15 ஆண்டுகளுக்கு முன்பே எப்ஸ்டீனுக்கும் ட்ரம்புக்கும் நெருங்கிய தொடர்பு இருந்தது. எலான் மாஸ்க் டெஸ்லா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம். உலகின் மிகப்பெரிய பணக்காரர். பில் கேட்ஸ் மைக்ரோசாஃப்ட் நிறுவனர். பிரிட்டிஷ் ராயல் குடும்பம். முக்கிய உறுப்பினர்களுடன் நெருங்கிய தொடர்பு. பல உலக தலைவர்கள், அரசியல்வாதிகள், பிரபலங்கள். இந்த தொடர்புகளை எல்லாம் அவர் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டார். 3ஆம் பகுதி. இருண்ட ரகசியம். காவாலியின் பட்டியல். ஒரு கேள்வி, உலகில் காவாலிகள் என்று ஒரு பட்டியல் எடுத்தால் அதில் முதலிடம் யாருக்கு? பலரும் ஒத்துக்கொள்வார்கள், அது ஜெஃப்ரி எப்ஸ்டீனுக்கு தான் என்று. பிறகு அடுத்த கேள்வி, இவனோடு சேர்த்து காவாலித்தனம் செய்தவர்கள் எந்த பட்டியலில் சேர்க்கப்படுவார்கள்? இதுதான் இன்று உலகை அதிர வைக்கும் கேள்வி. நியாயத்தை பற்றி பேசுகிறவர்கள், ஜனநாயகத்தை பற்றி பாடம் எடுக்கிறவர்கள், ஒழுக்கத்தை பற்றி உரையாற்றுகிறவர்கள், பெண்ணுரிமை குறித்து கோஷமிடுபவர்கள், அவர் யார்? டொனால்ட் ட்ரம்ப். நான் நீதியை பற்றி பேசுகிறேன், ஈரானில் ஜனநாயகம் இல்லை, மக்கள் கொள்கிறார்கள் என்று பேசுகிறார். சோசியல் மீடியா ஓனர்கள், பெரும் தொழிலதிபர்கள், இவர்கள் எல்லோரும் கருத்துருவாக்கத்தை உருவாக்குகிறார்கள். இஸ்லாமியர்கள் பெண்களுக்கு உரிமை கொடுப்பதில்லை, முஸ்லிம்கள் பெண்களை ஒடுக்குகிறார்கள். அமெரிக்காவில் தொடங்கி அண்டார்டிகா வரை இந்த கருத்தை பரப்புகிறார்கள். இதற்கு அவர்களின் சோசியல் மீடியா தளங்கள் வாய்ப்பு கோடுகளாக செயல்படுகின்றன. ஆனால் உண்மை என்ன? ஜெஃப்ரி எப்ஸ்டீன் செய்த வேலை என்னவென்றால், சிறுமிகளை, குழந்தை பருவத்தில் உள்ள பெண்களை உலகின் தலைவர்களுக்கு பாலியல் வழங்கும் ஒரு சப்ளையராக செயல்பட்டார். இந்த உண்மை 2005 கூட வெளியாகியிருந்தது. ஆனால் அதிகாரத்தின் குரல்கள் அதை அடக்கிவிட்டன. 4ஆம் பகுதி. 2025 நவம்பர். வெளிப்படும் ஃபைல். உலுக்கும் உண்மைகள். எப்ஸ்டீனுக்கு தனி தீவில் ஒரு மாளிகை இருந்தது. அங்குதான் இந்த இரண்டு காரியங்கள் நடந்தன. 2025 நவம்பரில் அமெரிக்கா காங்கிரசின் உத்தரவின் பேரில் அமெரிக்க நீதித்துறை எப்ஸ்டீன் தொடர்பாக ஃபைல்களை வெளியிட்டது. ஏன் வெளியிட்டார்கள்? அவர்கள் நல்லவர்களாகிவிட்டார்களா? இல்லை, அவர்கள் அறிந்தே இதை வெளியிட்டார்கள். ஏன்?
1. பரபரப்பை உருவாக்குவது. வெனிசுலாவுக்குள் நுழைந்த மதுரோவை தூக்கிக் கொண்டு வந்தது போன்ற செய்திகளை மறைக்க. 2. மற்ற நாடுகளில் தலையிடுவது. ஈரானை தாக்க தயாராகும் செய்திகளுக்கு மறைவு தேட. 3. அரசியல் விளையாட்டு. வெளிப்படுத்துவதிலும் ஒரு அரசியல் இருக்கிறது, மறைப்பதிலும் ஒரு அரசியல் இருக்கிறது. 5ஆம் பகுதி. ஃபைலில் இருக்கும் அதிர்ச்சி தகவல்கள். உங்கள் தலையை சுத்தும். இந்த ஃபைல்களில் உள்ளவை மனித குலத்தின் மானத்தை சீரழிக்கும் விஷயங்கள். 1,80,000 புகைப்படங்கள். சின்ன சின்ன குழந்தைகள், சிறுமிகளுடன் உலகத் தலைவர்கள் என்று சொல்லப்படும் காவாலிகள் நடத்திய கேவலமான நிகழ்வுகள். 3.5 மில்லியன் 35 லட்சம் ஆவணங்கள், இமெயில்கள், போன்கால் டீட்டெயில்கள், எஸ்எம்எஸ்கள். 2000 வீடியோக்கள். இந்த வீடியோக்களை சிஎன்பிசி போன்ற ஊடகங்கள் காட்சிப்படுத்தி வருகின்றன. இந்த தகவல்களை பார்க்கும் போது ஒரு கேள்வி எழுகிறது. மனித உரிமை காவலர்கள் எங்கே? ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச், ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் எங்கே? காசாவில் தாக்குதல் நடந்தால் அதை நியாயப்படுத்துபவர்கள். இஸ்லாமிய நாடுகளில் இத்தனை பேர் கொல்லப்பட்டாலும் பிரச்சினைப்படாதவர்கள். தங்கள் நாடு மட்டுமே முக்கியம் என்று நினைப்பவர்கள் தானே இவர்கள். இவர்கள் தான் பெண்ணுரிமை பற்றி பேசினார்கள். அவர்கள் இப்போது எங்கே? 6ஆம் பகுதி. பெயர்கள் வெளியாகின்றன. உலகின் மகான்கள். டொனால்ட் ட்ரம்ப் 15 வருடமாக எப்ஸ்டீனை தெரிந்திருப்பதாகவும், எப்ஸ்டீன் ஒரு நல்ல மனிதர், அழகான பெண்களை ரசிக்கக்கூடியவர் என்றும் பேசியுள்ளார். இளவரசர் ஆண்ட்ரூ பிரிட்டன் சிறுமிகளுடன் நடந்த சம்பவங்களின் வீடியோக்களில் வெளியாகி அவர் சீரழிக்கப்பட்டுள்ளார். எலான் மாஸ்க் விளக்கம் அளிக்கும் நிலையில் உள்ளார். பில் கிளின்டன் எப்ஸ்டீனின் தீவில் குளிப்பது போன்ற காட்சிகள் வெளியாகியுள்ளன. காங்கிரஸ் விசாரணைக்கு உட்படுத்தப்படலாம். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பெயர் இடம்பெற்றிருந்தாலும் எந்தவொரு குற்றச்சாட்டிற்கும் இடமில்லாது இஸ்ரேலிய பிரதமருடன் ஒரு சந்திப்பு பற்றிய செய்தி மட்டுமே உள்ளது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தொடர்புகள் பற்றிய செய்திகள். பில்கேட்ஸ் ரஷ்ய சிறுமி தொடர்பான செய்திகள் வெளியாகி அவர் மன்னிப்பு கேட்டுள்ளார். எல்லாம் தெரிந்த பிறகும் இந்த தலைவர்கள் எப்படி மக்கள் மத்தியில் நடந்து கொள்கிறார்கள்? கோட் ஷூட் போட்டுக்கொண்டு நியாயம் பேசுகிறார்கள். 7ஆம் பகுதி. மிகப்பெரிய ஆதங்கம். புனித காபாவின் திரைச்சீலை. இந்த வெளிப்பாட்டில் மிகவும் அதிர்ச்சி அளிக்கும் ஒரு விவகாரம், புனிதமான காபாவை மூடும் கஸ்வா திரைச்சீலையின் ஒரு பகுதி ஜெஃப்ரி எப்ஸ்டீனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த திரைச்சீலையில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற கலிமா மற்றும் குர்ஆன் வசனங்கள் எழுதப்பட்டிருக்கும். அரபு நாடுகளின் தலைவர்கள் இந்த புனித பொருளை எப்ஸ்டீன் போன்ற ஒரு காவாலிக்கு எப்படி கொடுக்க மனம் வந்தார்கள்? இது ஏன் அவர்களுக்கு தேவைப்பட்டது? ஆட்சியாளர்களின் அநியாயத்துக்கு அளவே இல்லாமல் போய்விட்டதை இது எண்ணி பார்க்க வைக்கிறது. இந்த செயல் இஸ்லாத்தின் புனிதத்தை மட்டுமல்ல, அதை நடத்தும் கைகளின் தூய்மையையும் கேள்விக்குள்ளாக்குகிறது. 8ஆம் பகுதி. முடிவுரை. நமது பார்வை, நமது நிலை. சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த வீடியோவை நாம் பகிர்ந்து கொள்ளும் முதன்மை நோக்கம் ஒன்றே. உலகம் முழுவதும் சட்டாம்பித்தனம் செய்யும் நாங்கள் நல்லவர்கள், நீங்கள் கெட்டவர்கள், நாங்கள் உரிமை கொடுக்கிறோம், நீங்கள் கொடுப்பதில்லை என்று பாடம் எடுக்கும் அந்த ஆட்களின் உண்மையான முகத்தை காட்டுவது. இவர்கள் திரைமறைவில் எப்படி நடந்து கொள்கிறார்கள்? மக்கள் மத்தியில் எப்படி நடிக்கிறார்கள்? இந்த ஃபைல்களில் அந்த உண்மையை உலகுக்கு வெளிக்கொண்டு வந்திருக்கின்றன. ஒவ்வொரு முஸ்லிமும், ஒவ்வொரு நியாயமான மனிதரும் இந்த விவகாரத்தை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் விழிப்புடன் இருக்க வேண்டும். உண்மையின் ஒளியை பரப்ப வேண்டும். தொடர்ந்து யாசிர் அரஃபாத் சேனலோடு இணைந்தீர்கள். உண்மையின் குரலை வலுப்படுத்துங்கள். இந்த செய்தியை பகிர்ந்து விழிப்புணர்வை பரப்புங்கள். உங்கள் ஒவ்வொரு பகிர்வும் உண்மையின் வெற்றிக்கான ஒரு படியாகும்.